ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான பரபரப்பான விஷயம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம போயிட்டு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுந்தரவல்லி சும்மாவே வந்துட்டு நந்தினி மேலே பேயாட்டம் ஆடுவாங்க. இல்லாத எல்லா அப்பளையும் போட்டு தேவையில்லாமல் பேசிக்கிட்டு, ஏழை பொண்ணு தானே, நம்ம என்ன பேசினாலும் என்ன பண்ண முடியும், என்ன பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு பணம் இருக்கிற திமிரில் அவங்க இஷ்டத்துக்கு எப்பயுமே நம்ம நந்தினியை ஒரு வாட்டி வதைப்பாங்க. இப்போ வந்துட்டு அதுவும் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு நம்ம சூர்யா சார் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை நந்தினியால் தான் வாபஸ் வாங்கிச்சு. இப்போ கூட திருந்தாமல் நம்ம நந்தினி எதனா ஒரு சான்ஸ் கிடைக்குமா, கரிச்சு கொட்டலாமா அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட நன்றியே இல்லை. நந்தினியோட மனசை எப்போ தான் புரிஞ்சுக்க போகிறாங்கன்னு தெரில. எல்லாத்துக்கும் நம்ம சூர்யா சார் சுந்தரவல்லியை பழி வாங்குறதுக்கு எல்லாமே பண்ணுறாரு நந்தினியை வச்சு. ஆனால் வந்துட்டு நம்ம சுந்தரவல்லி சூர்யாவை எதுவும் கேட்காம எப்போ பார்த்தாலும் நந்தினியவே பிடிச்சி பேசிட்டே இருக்காங்க. இப்போவும் அதான் நடக்க போகுது. என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயிலேருந்து வந்த கையோடு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுந்தரவல்லி எப்போ பார்த்தாலும் டெரராகவே இருக்காங்க. அவங்கள பார்க்கறதுக்கே டென்ஷனாக ஆகுது. ஒரு அளவுக்கு தான் பணத்திமிரில் இருக்கலாம், ஓவராக பணத்திமிரில் இருந்தால் நம்ம பார்க்குற நமக்குமே டென்ஷன் ஆகுதுல்ல. அதனால தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் எல்லாருமே வந்துட்டு நம்ம சுந்தரவல்லி வழக்கம் போல் கத்திட்டு இருக்காங்க. மான மரியாதை எல்லாம் போயிடுச்சு, இந்த வீட்டுக்குன்னு உள்ள அந்தஸ்து போயிடுச்சு, எல்லாமே போச்சு, நம்பிக்கை துரோகம், நம்ம வீட்டுக்கு வேலைக்காரியாக இருந்து நம்ம இப்போ நம்ம வீட்டுக்காரியாகவே ஆகிட்டா, என்னால் அதை அக்செப்ட் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம அருணாச்சலம் அமைதியாக தான் உட்காந்துக்கிறாரு. அவர் என்ன மனுஷையா, பொண்டாட்டியும் அடக்க முடியல, பிள்ளையும் அடக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அமைதியாக இருக்கிறார். ஆனால் நந்தினியை மட்டும் அவங்க அப்பா கிட்ட நான் நல்லா பார்த்துக்கிறேன், நீ எதுக்காக கவலைப்படாமல் போயிட்டு வாசிங்காரோ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டு, இங்கே என்னன்னா பொண்டாட்டி அடக்காமல் அவங்க என்ன பேசினாலும் பேசட்டும் அப்படின்ற மாதிரி உட்காந்துக்கிறாரு நம்ம அருணாச்சலம். அப்போ தான் நந்தினி வந்துட்டு இங்கே யாரும் நமக்காக பேச போகிறதில்ல, நம்ம தான் நமக்காக பேசி ஆகணும், இவங்க எல்லாமே வந்துட்டு பொய்யான உறவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி வந்து, அம்மா நான் யாருக்கும் நம்பிக்கை துரோகம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லும்போது, நீ எதுவும் பேசாத, உன் வேலை ஏதோ அதை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிடுறாங்க சுந்தரவல்லி. அந்த டைம் பார்த்தா சூர்யா வந்துட்டு ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. ஹார்ன் வந்து அடிச்சுனே இருக்காரு. உடனே எல்லாருமே வெளியே போகிறாங்க. வெளியே போனதுமே தான் நம்ம சுந்தரவல்லிக்கு பெரிய அதிர்ச்சியே இருக்குது. சும்மா கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கே லபா லபான்னு கத்துறாங்க. இதில் அந்த நம்ம சூர்யா சார் வச்சுருக்க சர்ப்ரைஸ் சுந்தரவல்லிகிட்ட காமிச்சா போதும், அவ்வளோதான், சாமியாட்டம் ஆர ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் என்ன, வழக்கம் போல் சூர்யாவுக்கும் சுந்தரவல்லிக்கும் ஃபைட்டு தான் நடக்க போகுது. கொஞ்சம் மாறுதெல்லாம் எதனா நடந்தால் நல்லாயிருக்கும். இப்போ அதுதான் நடக்க போகுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் அமைதியாக இருந்த நந்தினி இப்போ நம்ம சூர்யா சாரை எதிர்த்து பேச போகிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே வந்துட்டு என் விஷயத்தில் தலையிடாதீங்க, என்னை வச்சு நீங்கள் கேம் ஆடாதீங்க, உங்கள் வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் நம்ம சூர்யா சாரை பேசிடுறாங்க நந்தினி. அதை பார்க்கவே வந்துட்டு நல்லா இருக்கு. ஏன்னா இவ்வளோ நாள் அமைதியாக போனவங்க இப்போ வந்துட்டு பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு மேலே தான் நம்ம வந்து நந்தினியோட ஃபயர், நந்தினியோட ஆட்டமே இருக்குது. பொறுத்திருந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்படி தெரிஞ்சுக்க நான்